உங்களுக்காக நான் ஒரு சம்பவத்தை சொல்ற பாருங்க. வில்லியம் கேரி இந்த பூமியில வாழும்போது அவருடைய இடத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம இந்தியால வந்து வாழும்போது அநேக பாடுகளின் மத்தியில அநேக பிரச்சனையின் மத்தியில அவர் போயிட்டு இருந்தாரு. அவரை பத்தி நம்ம பார்க்கும்போது அவர் பிள்ளையை அவர் இழந்தாரு. அவங்க மனைவி வந்துட்டு மென்டல் ஆயிட்டாங்க. மனைவியை மென்டல் ஆயிட்டாக்க அந்த மனைவி வச்சுனது எவ்வளவு கஷ்டம். அதுக்கு பிறகு அவங்க மனைவியே இறந்து போறாங்க. அவருடைய சொந்த கரத்தாலேயே அவங்க மனைவியை வந்து அவர் பொதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நேரிடுகிறது. எவ்வளவு ஒரு வேதனையான காரியம் பாருங்க. அந்த நேரத்துல உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் அவர் என்னன்னு பேசிப்பாங்க. நம்ம இந்தியா தேசத்துல இருக்கிற ஜனங்க கூட அவர் கேலி பரியாசம் பண்றாங்க. என்னப்பா ஆண்டுக்காக ஊழியம் பண்ண வந்தாரு பாரு, பிள்ளைய இழந்துட்டாரு, மனைவியை இழந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேலி பரியாசம் பண்ணா கூட அதை அவர் பொறுப்பெடுக்கல. அவர் என்ன தெரியுங்களா நினைச்சாரு, இந்த மரணம்ன்றது எனக்கு கடைசி முடிவு இல்ல. என்கிட்ட என் தேவனாகிய கர்த்தர்கிட்ட நான் போகிறதுக்கு ஒரு வழிதான் இந்த மரணம்ன்றது. இந்த பூமியில நான் மறிச்சேன்னா கூட என் தேவன் கிட்ட நான் போயிட்டு என் குடும்பம் காணப்படும் சொல்லிட்டு அவர் மேல அவருக்கு ஒரு நம்பிக்கை விசுவாசமா இருந்துச்சு. இந்த உலகத்துல வாழும்போது நீங்க பிரச்சனையின் மத்தியில போகிறீங்களா, கண்ணீரின் மத்தியில போகிறீங்களா, இல்ல நீங்க நேசிச்சவங்க அன்பானவங்க இழந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்க துக்கப்பட்டு இருக்கிறீங்களா, அந்த வேதனையிலேயே காணப்படுறீங்களா? அநேக பிள்ளைங்க பாருங்க, தகப்பன தாயை இழந்தோன்ற வேதனை இருக்கும், பெற்றோங்களுக்கு பிள்ளையை இழந்தோன்ற வேதனை இருக்கும், பிள்ளைங்களுக்கு பெற்றோரை இழந்தோன்னிட்டு வேதனை இருக்கும். ஆனா நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் இது முதல் கொண்டு அவர்கள் பாக்கியவான்கள். கிறிஸ்து எப்படி மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதாரோ அதே போல நாமளும் மரிச்சாலும் கண்டிப்பா நம்ம உயிர்த்தெழுவோம்.